வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிற இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெரரிஸ்ட் அட்டாக் டெல்லி ஃபுல்லா வந்துட்டு நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 இடத்துல வந்துட்டு அட்டாக் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு பாம்பு பிளாஸ்ட் ஆயிட்டே இருக்கு. சோ இப்ப இருக்கக்கூடிய இங்க டெல்லி போலீஸ் வந்து இது எப்படி தடுக்க போறாங்க, அவனை எப்படி கைங்காலமா பிடிக்க போறாங்க, அவன் எப்படி வந்துட்டு ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த ஒரு வெப் சீரிஸோட முழுநீள கதையாவே அமைஞ்சிருந்தது. சோ இந்த சீரீஸ்ல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீரீஸ்ல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹீரோ அவரோட சீனியர் ஆபீசர், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஹீரோயின்கான ரோலும் கிடையாது. அந்த சீனியர் ஆபீசரோட கேடேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆபீசர், இந்த 3 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸோட ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணிருப்பாங்க. கடைசி ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு ஜாயின் பண்ணுவாரு, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. சோ அவரோட ரோலுமே வந்துட்டு ஓகேவா அமைஞ்சிருந்தது. இதுக்கு அடுத்தது வில்லனோட ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் வந்துட்டு சீரீஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பராவே இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்துட்டு இவர் தான் வில்லன் நமக்கு வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்ட்லயே வந்துட்டு போலீஸ்க்குமே கிடைச்சிருது. இவன் தான் இது தனி வந்துட்டு பண்ணிட்டு இருக்குது, பாம்பு வந்துட்டு இவன் தான் வச்சது அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா பரபரன்னு போது, ஏன்னா ஒரே எபிசோட்ல பாம்பு வெடிக்குது, என்ன நடந்துச்சு, ஹீரோ யாரு, என்னெல்லாம் இப்ப வந்துட்டு கண்டுபிடிக்க போறாங்க, வில்ல யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, இந்த டெரரிஸ்ட் எப்படி பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்தமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அடைக்கிறதுனால அடுத்தடுத்த எபிசோட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வெப் சீரிஸாவே இருந்தது. கேமரா ஆங்கிள் வந்துட்டு பூந்து விளையாண்டு இருக்காங்க, அவ்வளவு அழகா இருந்தது. சோ சேசிங்லாம் வந்துட்டு சூப்பராவே வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சீரிஸோட தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு பிரமாதமா இருந்தது. ஒவ்வொருத்தருமே வந்துட்டு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா ஹீரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழுதப்பட்டிருந்தது. ஆனா இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஹீரோவும் இந்த சீனியர் ஆபீசரும் ஒரே மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரும் ஒருத்தர் போட்டு தள்ளிடுவாங்க இல்லையா, எப்படி ஹீரோவை போட்டு தள்ள மாட்டாங்க. அதனால சீனியர் ஆபீசரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு அவரோட இந்த கேடட்ல இருக்கிற இன்னொரு மெம்பர் வந்துட்டு ஜாயின் ஆகுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ண விஷயம். இதுக்கு அடுத்தது ஹீரோட அம்மாவோட போர்ஷனுக்குமே ஓரளவுக்கு எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோட வைஃபோட போர்ஷன், அதாவது ஹீரோயினுக்கு என்னாச்சு என்னங்கிறது வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்ல போயிட்டு இருக்கு. இந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற விதத்தை வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு காட்சியமைப்பு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த சீரீஸோட மிகப்பெரிய பாசிட்டிவா நான் வந்துட்டு பாக்குறேன். ஆனா இந்த சீரீஸோட நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சீனியர் ஆபீசர் அவர் சாவுற அந்த சீன்னா, சோ ஒரு பையன்களத்துல வந்துட்டு டெரரிஸ்ட் கட்டி வச்சிருக்கான், அவனை விட்டுரு அப்படின்ட்டு எந்த ஆயுதமே இல்லாம தூக்கி போட்டு இவர் பாட்டு நின்றுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சீன்ல வந்து எல்லா போலீஸுமே வந்துட்டு டெரரிஸ்ட் மேல இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு எடுத்து ஒரு இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்புறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா அது புல்லட் ப்ரூஃப் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சும்மா பேர் மட்டும் தான் இருக்கு, அவன் நேரம் வந்துட்டு அந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருக்கிற அந்த ஜாக்கெட்ல தான் சொல்றாப்ல. ஆனா அந்த ஒரே புல்லட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சீனியர் ஆபீசர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. சோ அந்த ஒரு காட்சிகளை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு யதார்த்தமா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரதா செஞ்சுது. ஏன்னா இவர் கையில கன் இருக்கு, ஒரு ட்ரெயின்ட் ஆபீசர் வில்லனை போட்டிருந்தா அந்த டெரரிஸ்ட் அங்கேயே முடிஞ்சிருப்பான். 2வது எபிசோட்லயே வந்துட்டு சீரிஸ் முடிஞ்சிருக்கும், அது கூட பிரச்சனை கிடையாது. இவர் மேபி வந்துட்டு பொழைச்சிருக்கலாம், இல்லைன்னா இவர் வந்துட்டு எந்திரிக்க முடியல, கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, ஏதோ ஒன்று சொல்லி இருந்திருக்கலாம், ஒரு புல்லட் ப்ரூஃபா அட்லீஸ்ட் கொடுத்து வந்திருக்கலாம். இல்லையா மேல இருக்கிற ஒரு டெரரிஸ்ட பிடிக்கிறோம் அப்படிங்கும் போது கீழே இவங்க என்ன லைன் ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பொறுமையாவா போயிட்டு இருப்பாங்க. மேல இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு, டப்புன்னு இருக்கிற இடம் தெரியாம பதுங்கி பாய வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரதா செஞ்சது. ஆனா அதுல எதுவுமே இல்லாம அந்த ஒரு எபிசோட மட்டும் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செட்டில் ஹேண்டில் பண்ணி விட்டாங்க. அது ஒரு வந்துட்டு எனக்கு ஒரு குறையா தான் இருந்தது. மித்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா, டெரரிஸ்ட் அட்டாக் பண்றான், அவனுக்கு நான் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அந்த பேக் ஸ்டோரி ரொம்ப சுமாரா தான் இருந்தது. எதனால இவன் இப்படி மாறினா அப்படிங்கிறதுக்கானது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரா வந்துட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இவங்களுமே வந்துட்டு பின்னாடி தொடர்த்தி போய் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா டெரரிஸ்ட் பிடிக்கவே முடியாத இடத்துல இருப்பான். அவங்க ஊருக்குள்ள நம்ம ஹீரோட ஃபோர்ஸ் போய் பிடிக்கணும். சோ அந்த ஊருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. உள்ள போய் ஹீரோ எப்படி வந்துட்டு டெரரிஸ்ட் தூக்கிட்டு வரான் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டான ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வந்துட்டு யூஸ் பண்ணிருந்தாங்க. பெருசா நடுவில் வந்துட்டு இந்த சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் பா அப்படிங்கிற ஒரு எந்த மொமெண்ட்டுமே அமையாம ஒரு நார்மலான வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. ஆனா டெக்னிக்கலாவும் சவுண்டாவும் வந்துட்டு வெப் சீரிஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமான ஒன் டைம் வாட்சபிளான சீரிஸா வந்துட்டு அமைஞ்சிருந்தது இந்த இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ். சோ நீங்க இந்த சீரிஸ் பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. சீரிஸ்ல பெருசா அடல்ட் கண்டென்ட்ங்கிறது கிடையாது, ரத்த தெரிக்கமான காட்சிகள் இருக்கு, ஏகப்பட்ட பாம் பிளாஸ்டுமே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2-3 இடத்துல வந்துட்டு போற போக்குல கோவத்துல கெட்ட வார்த்தையை வந்துட்டு பேசி விட்டுறாங்க. இவ்வளவுதான் இந்த சீரிஸ் வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தது வரைக்கும். ஃபார் மோர் நியூ அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.